இங்க இந்த ஆளு நம்ம குடிக்கிற ஒயின் கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். இவங்க நடத்தின ஒரு மீட்டிங்ல ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தி வெளியில அனுப்பிடுறாரு. அந்த பொண்ணை சமாதானம் பண்ணலான்னு பின்னாடி போக ஒரு கம்பி குறுக்க வந்து டமால்னு முட்டி மயக்கம் போட்டுறாரு. இவர் எந்திரிச்சு பார்த்தா அந்த உலகத்துல நடக்கிறது இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அங்க ஆம்பளை பூரம் பொம்பளையாவும் பொம்பளை பூரம் ஆம்பளையாவும் மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கம்பெனிக்கு இவர் சிஇஓ கிடையாது. அப்புறம் எப்படி இந்த உலகத்தை விட்டு பழைய நிலைமைக்கு போறதுன்னு ஒரு கிறுக்கன் கிட்ட கேட்கிறாரு. நீ இந்த உலகத்துல எதை பண்ணாலும் அதை பெஸ்டா பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டேன்னா நீ பழைய நிலைமைக்கு போயிடலான்னு இந்த கிறுக்கன் சொல்றாரு. ஆனா இந்த உலகத்துல எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிறதால லேடிஸுக்கு பொழுதா இங்க ஜென்ஸ் தான் ரொம்பவே அழகா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் இவர் அழகாகணும்னு பியூட்டி பார்லர் எல்லாம் போறாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட் வாங்குறதுக்காக இவருக்கு கீழே இருக்கிற பால் சைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட கம்பெனிக்கு ஒரு நியூ என்ட்ரியை கொடுக்குறாரு. இதை பார்த்த இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ற சிஇஓ இவரை பார்த்து மயங்கி அன்னைக்கு நைட்டே ரூம் போடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் நைட்ல குஜால் பண்ணிட்டு காலையில இவருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது. இனி என்ன பண்ணாலும் இந்த உலகத்துல சக்சஸ் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட வேலையை விடுறாரு. ஆனா இந்த சிஇஓ நம்ம கூட படுத்தவனுக்கு ஒரு வேலை தானே கேட்கிறான்ட்டு எல்லாமே விட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இவர் நினைச்ச மாதிரி இந்த உலகத்துல சக்சஸ் ஆகுது. பழைய நிலைமைக்கும் திரும்புறாரு. ஆனா ஒரு ஆம்பளை பொம்பளையா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறாரு.